LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. நீ நம்ம பார்க்க போற டுட்டோரியல் என்னன்னா, ஒரு 3D மெக் ரோபோட் நம்ம செய்ய போறோம். மெக்னா இதுதான் மெக். நீங்க படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு ரோபோட்டு. ஸோ கையில துப்பாக்கி அப்புறம் மிசைல் லான்ச்சர்லாம் இருக்கும். ஸோ நடந்து வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இது மாதிரி ஒரு மாடல் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடலிங் பண்றோம். நாம மாடலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்ராப் பண்றோம். பண்ணிட்டு மெட்டி டெக்ஸ்சரிங் ஆட் பண்றோம். அப்புறம் டெக்ஸ்சர் பெயிண்ட், அப்புறம் பம்ப் மேப் ஒன்று புதுசா ஒன்று நான் இதுல சொல்லி தர போறேன். பம்ப் மேப் அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுவும் அதுக்கப்புறம் பம்ப் மேப் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் டிக்கிங் பண்ணி அதை எப்படி அனிமேட் பண்றது நான் சொல்லி தரப்போம். சரிங்களா? ஸோ சீரிஸ் பெருசா இருக்கும். ஒரு வீடியோவோட சைஸும் பெருசா இருக்கும். பார்த்துட்டு சைஸ் பெருசா இருக்கும் ஓடிடாதீங்க. பொறுமையா பார்த்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நான் இதை வந்து ரெஃபரன்ஸுக்காக நான் வச்சிருக்கேன் இதை. ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து நம்ம இதுலேருந்து நம்ம இதை செய்யலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஃபோட்டோ இருக்குது. ஸோ இதில் பேக்ரவுண்ட் ஓகே, பின்னாடி உள்ள கூட தேவையில்லை. நம்ம கற்பனையை கொஞ்சம் போட்டு விடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா ஒரு கியூப் இருக்கும். அந்த கியூபை வந்து ஃப்ரண்ட் வியூக்கு வாங்க 1 ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் ஆர் கொடுத்து எடிட் மோடில் வந்து ஒரு லூப் ரெடி பண்ணுங்க. கண்ட்ரோல் ஆர் கொடுத்து அப்புறம் ஒரு சைடு அப்படியே அடித்து கடாசிருங்க. இப்போ மிரர் மாடிஃபையர் போடுங்க. சொல்ல மறந்துட்டேன், நான் ஸ்க்ரீன் காஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த இருக்கு பாருங்க. ஸோ ஸ்க்ரீன் காஸ்ட்னா என்ன, நான் என்னென்ன பட்டன் தான் அமுக்குறேனோ அதெல்லாம் வந்து இங்கே காமிக்கும். சரிங்களா? ஃபைன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, குட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனா, இப்போ மிரர் பண்ணியாச்சு. கிளிப்பிங் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மூடி வச்சிருங்க அதை. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நாம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். அப்புறம் இந்த 2 ஃபேஸையும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே உள்ள தள்ளுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எந்த மாதிரி வருது, எக்ஸ்ட்ரூடு அப்புறம் இந்த இதை செலக்ட் பண்றேன். ஓகே ஃபைன், இப்போ இந்த இதை கொஞ்சம் லைட்டாக அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த உடம்பு தான் பண்றோம். இந்த உடம்பு இருக்கு பாத்தீங்களா, இதான் பண்றோம். எக்ஸாக்டா இதை மாதிரி பண்ண முடியாது நாம, அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் இதை இப்போ உங்களுக்கு புரியுதுக்காக நான் ஒரு சிம்பிளா பண்றேன். சிம்பிளாலும் ரொம்ப சிம்பிளாவும் இருக்காது, கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? ஃபைன், இப்போ என்ன பண்ணேன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரூட் பண்றேன். Z0 இது மட்டும் இப்படி இருக்கு, இதையும் மேல தூக்கிடுவோம். ஓகே ஃபைன், இப்போ இந்த இதுல வந்து கொஞ்சம் கீழே கொஞ்சம் சைஃபையா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதனால என்ன பண்ணேன்னா கண்ட்ரோல் B கொடுத்து இந்த இடத்துலையும் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் B கொடுத்து கொண்டு வந்துடுறேன். ஓகே, அடுத்தது வேற எப்படி இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல மவுஸ் கர்சர் ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுக்குறேன். ஒரு கியூப் ஒன்று ரெடி பண்ணுறேன். இங்கே டிசேபிள் பண்ணி விட்டுறேன். ஓகே, அடுத்தது இதை வந்து இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பகுதியை நான் பண்றேன். தோல்
இந்த பகுதியை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட். ஓகே ஃபைன். இப்போ இந்த உடம்பு வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம், அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பேசிக்கான ஷேப்ஸ் மட்டும் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த கால் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கால் பண்ணலாம். ஓகே, ஒரு கியூப் ஒன்று ரெடி பண்ணுறேன். இந்த இடத்துல இதை வச்சுக்கலாம். ஓகே, என்ன ஷேப்பில் வருது? ஓகே, இந்த மாதிரி 1 2 3 4 5 6 ஷேப்பில் வருதா? ஸோ எப்படி பண்ணலான்னா, இதை சைடு வியூவில் வந்துட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு சைடு வியூவில் வந்து கண்ட்ரோல் பி கொடுத்து இப்படி கொண்டு வந்துடலாம். இதை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே லைட்டாக இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் இதெல்லாம் கொடுக்குறது இதில் எப்படின்னு நான் வந்து அதை தான் பம்ப் மேப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். அதில் அது எப்படின்னு நான் வந்து இன்னும் சொல்லி வீடியோக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். மாடலிங்லாம் முடிச்சோன்னா டெக்ஸ்டரிங் பண்ணும்போது வரும். சரிங்களா? ஓகே, இப்போ ஓகே இப்படி பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே ஒரு லூப் கட் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிவிட்டு இது எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இதை இப்படி கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். இந்த இதை வந்து ஓகே, இதை வந்து நம்ம இப்படி வச்சிடலாம். ஸோ இந்த மொத்த செட்டப்பையும் அப்படி சரிச்சு வைக்கிறது நல்லது. ஏன்னா அப்படிதான் இருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். ஓகே, சரிச்சு வைக்கிறது நல்லது. ஓகே, இதை சின்னதாக்கிக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் அடுத்து கீழே வரக்கூடிய கீழ்ப்பாகம் வரக்கூடிய வந்து என்ன ஆகும்னா இதோட கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பண்ணுவேன். கீழே காலோட கீழ்ப்பாகம் வந்து கரெக்டாக இதில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ இன்னொரு கியூப் வந்து ரெடி பண்ணுவோம் நான். ஓகே, இன்னொரு பொசிஷன் வந்து இந்த மாதிரி வரணும். ஃபர்ஸ்ட் ஆனால் ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணுவோம். எப்பவுமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணிட்டு பொசிஷனை மாற்றுங்க. ஏன்னா சரிச்சு வச்சு பண்ணும்போது நமக்கு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த கால் சரியில்லை. நம்ம சூம்பி போன கால் மாதிரி இருக்கு. வேற கால் பண்ணலாம். சரிங்களா? பொதுவாகவே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏற்படும். ஏன்னா நான் வந்து ஒரு டிசைன் பண்ணும்போது எனக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை செஞ்சு பார்த்துட்டு தான் 3வது இதுவே வரும். அதெல்லாம் சகஜம் தான் அது. ஏன்னா டிசைன் அப்படின்னு வந்தாலே அதில் வந்து எல்லா விதமான பொறுமையெல்லாம் தேவைப்படத்தான் செய்யும். ஓகே,
ஓகே, இதை எப்படி பண்ணலாம்? ஓகே, ஓகே, இது இப்படி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு பார்ட் ஒன்று வர வேண்டியிருக்கா? ஓகே, இதை நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா மொத்தத்தையும் நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காப்பி பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த பகுதியை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து ஓகே ஆயிடுச்சு. அடுத்தது இதில் ஒரு கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு கொண்டு வர்றேன். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இதை வந்து லைட்டாக அப்படி கொண்டு வர்றேன். கோடாட் அப்படிங்கிற ஒரு கேம் என்ஜின் இருக்கு, கேம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் முடியலை. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அதுவும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது பியூராக வந்து கோடிங் மூலமாக கேம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு கேம் என்ஜின் அது. ஸோ அந்த கேம் என்ஜின் ஒன்ஸ் அதை நான் நல்லா கிளியர் ஆகிட்டேன்னா நம்ம வந்து அது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங். பார்த்தீங்களா, எனக்கும் கோடிங்கும் ஆகாது. ஏன்னா கோடிங் ஆல்ரெடி நான் ஜாவா ஸ்கிரிப்ட் படித்தேன். பட்டு ஒரு சின்ன பிரச்சனை, நான் கஷ்டப்பட்டு எழுதின கோடிங்கை வந்து ஒருத்தன் ஆட்டையை போட்டு போயிட்டான். பேர் அவன் எழுதுனா சொல்லி பேர் வாங்கிட்டான். அதோட அன்னைக்கு கோடிங்கை விட்டது தான். அதுக்கப்புறம் நான் கோடிங் எழுதுனதே கிடையாது. அதனால அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த இது பார்த்தீங்கன்னா பிளெண்டர்ல செஞ்சு நம்ம பிளெண்டர்ல மாடல் செஞ்சு அந்த இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம், அந்த கோடாட் அப்படிங்கிற ஒரு கேம் என்ஜின்ல. ஃபிட் எஃப் பண்ணுங்க, ஃபில் ஆயிரும். அதே மாதிரி அப்புறம் இது 4ஐயும் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணிட்டு இதையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி, இதையும் செலக்ட் பண்ணுங்க. அப்படியே கண்ட்ரோல் பி, ஓகே ஃபைன். இப்போ இது ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணோம்னா இது அப்படியே நம்ம காப்பி பண்ணி ஷிஃப்ட் டி கொடுத்து இந்த பக்கம் இன்னொரு சைடு காப்பி பண்ணி வைக்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படி ஜாயின் பண்ண நான் சொல்றேன். இதை எப்படி கொண்டு வந்துப்போம், இந்த பீஸை செலக்ட் பண்ணிட்டு இதை எப்படி கொண்டு வந்துப்போம். ஸோ இந்த 2 பீஸும் தனித்தனி பீஸா இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் எடிட் மூலம் தான் பண்றோம், பாத்துக்காங்க. நேம் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம், make_1_ high poly. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்றதுன்னா இந்த நடுவில் உள்ள அந்த இது ரெண்டையும் இது பண்ணிடலாம். இதையும் செலக்ட் பண்றேன், எட்ஜையும் எஃப் கொடுத்து ஃபில் பண்றேன். இதை செலக்ட் பண்றேன், எஃப் கொடுத்து ஃபில் பண்றேன், எஃப் கொடுத்து ஃபில் பண்றேன். இப்போ இது எல்லாமே வந்து ரெண்டும் ஒரே ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஒரே ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஸோ நடுவுல இருந்து ஒரு பீஸ் ஒன்று போகுது பாத்தீங்களா, அந்த நடு பீஸை செய்யணும். நடு பீஸை செய்யறதுக்கு ஈஸி தான். ஸோ எல்லாமே நம்ம கியூப்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ லாக்டவுன் ஃபுல்லாகவே உட்காந்து நான் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஃபுல் அண்ட் மாடல் ரெடி பண்ணுறது, அப்புறம் சிஜி ட்ரேடரில் அப்லோட் பண்ணுறது. இதே வேலையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஃபீஸ் ஒர்க்கு பார்ப்பேன். ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாடலிங் ஒர்க் பார்ப்பேன். ஓகே, ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் மாடலிங் பண்ணுறது. இப்போ இது எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல இந்த ஃபேஸை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இப்படி இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் மேலே கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிறேன். அப்படி இதை இப்படி இது பண்ணிக்கும். ஓகே, அடுத்தது இந்த ஏரியாவில் ஒரு கட்டை ஏற்படுத்துகிறேன். கட்டை ஏற்படுத்திட்டு Ctrl B கொடுத்து இதில் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இதை எப்படி கொண்டு வந்துக்கிறேன். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இந்த இதை அப்படியே செலக்ட் பண்ணுவோம். இந்த ஒரு கியூப் ஒன்று எக்ஸ்ட்ரூட் பண்ணோமே, இதை என்ன பண்ணுறேன்னா நான் அப்படியே மேலே லைட்டாக மேலே தூக்கி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா கீழே அந்த பாட்டு இடிக்குது பார்த்தீங்களா? அப்புறம் இதை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுன்னா இந்த மூணையும் செலக்ட் பண்ணுறோம். இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டு ஓகே இந்த மாதிரி பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இப்போ இந்த இடத்துல பண்ணியிருக்கோம்ல, இதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த 4 எட்ஜையும் செலக்ட் பண்ணுங்க. Ctrl B கொடுத்து ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஆகும். அப்படி ஆகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஓகே இப்போ மேல் பகுதி ஓரளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும்னா நாம ஆறு 90 டிகிரி ஓகே, இப்போ இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த நட்டு போல்டெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அது ஏன்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம வந்து இந்த இதில் பண்ணிடலாம். அந்த பம்ப் மேப்னு நான் சொன்னோம்ல, அதில் பண்ணிடலாம். பட் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் நாம தேவைப்பட்டால் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது எப்போ ஸ்டாப் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. சவுண்டும் சரியாக கேட்க மாட்டேங்குது.
ஓகே, இப்போ கால் பகுதியில் இந்த இதை செய்யணும். இதை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இதை எக்ஸ்ட்ரூடு, ஓகே எக்ஸ்ட்ரூடு. அடுத்தது ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இன்னொரு பீஸ் இருக்குது, இந்த பீஸை பண்ணணும். இந்த பீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு கியூப் நான் இங்கே வைக்கிறேன். இதை சப்பை ஆக்கிக்கிறேன், அப்படியே சப்பை ஆக்கிட்டு இதை நான் பண்ணுறேன். நான் அப்போ தான் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாகவும் இருக்கும். தனியாக வச்சு பண்ணிவிட்டு திரும்பி நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு கண்ட்ரோல் லூப் கொடுக்குறேன். ஓகே, SX0 SX0. ஸோ என்ன பண்ணான்னா இந்த ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணேன்னா இந்த பகுதியில் உள்ள இதை ஃபுல்லாட்டு என்ன பண்ணுறேன், அப்படியே அடித்து கடாசிடுறேன். அடித்து கடாசிட்டு அந்த இடம் ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டையாக இருக்கிற இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணுறது ஈஸி தான். ஃபஸ்ட்டு இந்த 3 இதையும் செலக்ட் பண்ணுங்கள், F. அடுத்து இந்த இது நான் இதை செலக்ட் பண்ணுங்கள், F. அடுத்து இந்த 4ஐயும் செலக்ட் பண்ணிட்டு F. இப்போ அந்த பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் அந்த எக்ஸ்ட்ரா தேவையில்லாத நடுவில் ஒரு இது இருக்கும், இதை வேணால் நம்ம டிசால்வ் வெஜ் கொடுத்து அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இது செலக்ட் பண்ணுறேன். இந்த எட்ஜை டிசால்வ் பண்ணிடலாம். இந்த எட்ஜ் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து மாடலிங் நார்மலான டிஃபால்ட்டாக நான் சொல்லி கொடுத்தது. தேவையில்லாத இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம டிசால்வ் எட்ஜஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். அது ஃபேஸ் கவுண்ட்டை நமக்கு தேவையில்லாமல் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் B கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி கண்ட்ரோல் B கொடுங்க. இப்போ கொஞ்சம் பெவல் பண்ணிடும், சரிங்களா? இப்போ இந்த பீஸ் எடுத்து இந்த பீஸை செலக்ட் பண்ண இந்த பீஸ் என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வைங்க. கொஞ்சம் பெருசுபடுத்தினா படுத்திக்கங்க அப்படி. ஓகே, இப்போ பண்ணியாச்சு. அதை அந்த நட்டெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இதை செலக்ட் பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூடு எஸ்கேப்பு, இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் வந்து Alt E கொடுத்து இண்டிவிஜுவல் ஃபேஸ் கொடுக்குறேன், எஸ்கேப் கொடுக்குறேன், அப்படியே ஸ்கேல் பண்ணுறேன்.
ஸ்கேல் பண்ணிட்டு மறுபடியும் இண்டிவிஜுவல் ஃபேஸ் கொடுக்குறேன். இங்கே வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணதில் அப்படியே இருக்கட்டும். அது அப்படியே இந்த ஃபேஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரெண்டு இதை செலக்ட் பண்ணுங்க. Alt M கொடுத்து சென்டர். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்க. Alt M கொடுத்து சென்டர். அது என்ன பண்ணீங்கன்னா நீங்க வந்து Alt M கொடுத்து சென்டர் கொடுத்து இது மெர்ஜ் பண்றீங்க. ஒரே இதாக்குறீங்க. நான் உடனே ஹைடு பண்ணிக்கிறேன். நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். என்னன்னா இப்போ நீங்க இதை பண்றீங்கல்ல, இதெல்லாம் பண்றது பெருசு இல்லை. ஆனா பணம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா கடைசியில வந்து வெயிட் பெயிண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். நீங்க எலும்புக்கெல்லாம் வந்து நேம் கொடுக்கும்போது நேம்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை டிசால்வ் எட்ஜஸ் கொடுத்துடலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் டிசால்வ் எட்ஜஸ் கொடுத்துடலாம். ஓகே. இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு இதை ஒரு சின்ன டீட்டெயில் கொடுக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கால் வந்து ரெடி ஆயிடுச்சு. கால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கை ரெடி பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த காலை வந்து கொஞ்சம் பெவல் பண்ணிக்கணும் தேவையான பகுதிகளில். இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த எட்ஜஸை நான் ரிமூவ் பண்ணி இது டிசேபிள் பண்ணிடுறேன். இங்கே டிசேபிள் பண்ணிடுறேன். இங்கே டிசேபிள் பண்ணிடுறேன். இங்கே டிசேபிள் பண்ணிடுறேன். அது என்னன்னா அந்த எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் எட்ஜஸ் வருதுல உள்ள, அந்த உள்ள எட்ஜஸை ஃபுல்லாக நான் வந்து டிசேபிள் பண்ணுறேன் பெவல் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். ஓகே. இப்போ லைட்டாக பெவல் பண்ணி விடுங்க. ஸோ பெவல் எத்தனை இருக்குது? கவுண்ட்டு 3 இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை, 3 இருக்கட்டும். ஓகே. இப்போ அதே மாதிரி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதையும் வந்து பெவல் பண்ணிடலாம் நாம. ஓகே. இது செலக்ட் பண்ணுவோம். ஓகே. இங்கே ஒன்று எடுத்துங்கன்னா இங்கே இது கூட வேண்டாம். ஓகே. இப்போ பெவல் பண்ணிக்கலாம் அதை. ஓ சாரி, நிறைய விஷயங்கள் நான் விட்டுட்டேன் இடையில செலக்ட் பண்ணும் போது. இதை ஸோ அந்த அவுட்டர் எட்ஜஸை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த அவுட்டர் மோஸ்ட் எட்ஜை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். அதாவது எந்தெந்த எட்ஜஸ்லாம் வெளியே வந்து இருக்குதோ, இந்த உள்ள கிராஸ் ஆகிற எட்ஜஸ்லாம் இல்லை, வெளியே இருக்கிற எட்ஜஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லோ பாலி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து நம்ம டிசால்வ் பண்ணணும். ஓகே, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதில் உள்ளதை ரிமூவ் பண்ணிட்டு வெளியே உள்ள இதை வந்து நாம இப்போ பெவல் பண்ணலாம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பெவல் எல்லா இடத்துலையும் பெவல் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எக்ஸ்ட்ரூட் பெவல் பண்ணியிருக்கேன்.
ஓகே. ஸோ இப்போ நமக்கு கால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கைக்கு மூவ் பண்ணா. ஸோ கையில வந்து ஆக்சுவலாக கை கிடையாது, அது வந்து ஒரு கன்னு, ஒரு துப்பாக்கி. ஓகேங்களா, துப்பாக்கி இருக்கும். ஷோல்டர்ல வந்து ஒரு இது இருக்கும், இந்த மாதிரி ஒரு ராக்கெட் லான்ச்சர் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல மவுஸ் கர்சரை வச்சுட்டு ஒரு இது வைக்கிறேன். ஸோ ஒரு கன்னு வந்து ரெடி பண்ணணும் சிம்பிளா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வைக்கிறேன். இப்போ இங்கே இருந்து ஸோ இந்த இதை ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த இதை அப்படியே தள்ளி இன்னும் கொஞ்சம் ஒரு காப்பி பண்ணி வைக்கிறேன் இங்கே. ஸோ இதில் நான் அந்த கன்னை ரெடி பண்ணுறேன். ஓகே. ஸோ கன்னு எப்படி இருக்கு? வழக்கம் போல் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூடு, சைடு வீவ் எதுவும் இருக்கா? சைடு வீவ் நெக்குக்கு சைடு வியூலாம் எதுவும் கிடையாதா? இந்த இருக்கு, இங்கே இருக்கு சைடு வியூ. ஓகே, இப்போ தெளிவா இருக்கு. இந்த பாடி இதெல்லாம் வேணா ஹைடு பண்ணிடலாம். ஐயோ, பாடி இதை மட்டும் ஹைடு பண்ணிடுவோம். இப்போ தெளிவா நம்ம பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம் இதுல. ஓகே. இப்போ ஓகே, அடிஷ்னலாக ஒரு போடக்கூடிய மெஷர்லாம் நம்ம இன்னும் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ பேசிக் ஷேப்ஸை மட்டும் நான் ரெடி பண்ணுறேன் இதில். இந்த இடத்துல மவுஸ் கர்சரை வைக்கிறேன், வச்சுட்டு ஒரு சிலிண்டர் ரெடி பண்ணுறேன். எஸ் ஷிஃப்ட் ஒய். ஸோ இதுதான் கன்னோட அந்த பேரல். சைஸ் ஓவரா பெருசாக இருக்கோ, ரொம்ப நீண்டுட்டு நிற்குது, உள்ள தள்ளிடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இன்னொரு ஓகே, இந்த இடத்துல மவுஸ் கர்சரை வைக்கிறேன், ஷிஃப்ட் டெஸ்ட் கொடுத்து மவுஸ் கர்சரு இங்கே இன்னொரு ஒரு சிலிண்டர் செட் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல நான் மவுஸ் கர்சரை வச்சு ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். ஐயோ, கொஞ்சம் சைஸ் எப்படி பண்ணிக்கிறேன். அடுத்து இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இதை இப்படி கொண்டு வந்து வச்சிடறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த இருக்குல்ல, இந்த பகுதியிலேருந்து ஒரு கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம் மேலே. ஆனால் இங்கே எப்படி செலக்ட் பண்ணிக்கிங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் செலக்ட் பண்ணணும்.
1 2 3 4 5. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மெதுவாக இருக்குன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க, ஃபாஸ்டிங் இருக்கேன் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டையும் எஃப் கொடுத்து ஒரே மெஷ் ஆக்கிடுறோம். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணுறோம், இந்த இதை செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு இதையும் செலக்ட் பண்ணுறோம், எஃப் கொடுக்குறோம். ஓகே ஃபைன். இப்போ கன்னோட பேசிக் ஷேப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த இதை என்ன பண்ணனா கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு நமக்கு. ஸ்கேலு ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல மவுஸ் கர்சரை வைக்கிறேன், ஒரு கியூப் ஒன்று ரெடி பண்ணுறேன். ஸோ எந்தெந்த சின்ன சின்ன டீட்டெயில் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோவுக்கும் நம்ம வந்து இது பண்ண வேண்டியிருக்கும், நம்ம வெயிட் பெயிண்டிங் பண்ண வேண்டியிருக்கும். அந்த வெயிட் பெயிண்டிங் ஒன்று தான் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் தலைவலி. எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். அடுத்து இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணுறேன், ரெண்டு எட்ஜையும். சாரி, இந்த ரெண்டையும் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த இடத்துல மவுஸ் கர்சரை வைக்கிறேன். மவுஸ் கர்சரை வச்சுட்டு ஒரு சிலிண்டரு, கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ இது பேசிக் மாடலிங். இந்த பேசிக் மாடலிங் வந்து நம்ம இது வரைக்கும் நிறைய மாடலிங் டுட்டோரியல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதிலேயே வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. அதனால தான் கடை நான் செஞ்சுட்டு போகிறேன். காப்பி பண்ணுறோம், இதை இங்கே வைக்கிறோம். ஓகே, இப்போ கன்று வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைன். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டி நம்ம செய்யணும். ஸோ இந்த பார்ட் செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதில் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டு வச்சிடலாம். ஓகே வச்சாச்சா? இதை என்னாச்சு, கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். மூவ் பண்ணதுக்கு ஜி. ஸோ அதெல்லாம் தெரியணுக்காக தான் வந்து அந்த ஸ்க்ரீன் கேஸ்ட் அந்த இதை போட்டு வச்சிருக்கேன், அந்த பிளக்கினை. ஓகே, இப்போ இதை அப்படியே கீழே எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸ்கேல் பண்ணுறேன். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு, கீழே கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணா ஃபிட் பண்ணிடுறேன். ஃபிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆர் கொடுத்து ஒரு 2 இது யூஸ் பண்ணுறேன். இது அப்படியே கீழே இறக்கிறேன். ஜி கொடுத்து கீழே இறக்கிடுறேன். ஜி கொடுத்து கீழே இறக்கியாச்சா? அடுத்து என்ன பண்ணணும், அந்த 4 ஓகே. இப்போ இந்த மாதிரி நமக்கு தப்பு பண்ணிட்டேன். என்ன ஆச்சு?
ஓகே, இது ரெண்டையும் மட்டும் செலக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபேஸஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். இது தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபேஸ் ஆட் பண்ணும். ஓகே, இப்போ என்ன பண்ணேன்னா இதை செலக்ட் பண்ணுறேன், இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன், எஃப் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணுறேன், அல்ட் கொடுத்து இந்த எட்ஜஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி எஃப் கொடுத்துட்றேன். இப்போ உள்ள ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணேன்னா இந்த இதை இ கொடுத்து சின்னதாக்குறேன். அப்புறம் மறுபடியும் இ கொடுக்குறேன், மறுபடியும் சின்னதாக்குறேன். இப்படி உள்ளே கொண்டு வந்துட்டு இ கொடுத்துட்டு மறுபடியும் பெருசாக்குறேன். இப்படி ஓகே, இப்போ நமக்கு கன்னு வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம். அது சிம்பிள் தான். அது எப்படின்னா ஒரு கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் டீட்டெயிலாக நீங்கள் கொடுக்கணும்னா வச்சிங்களேன், இந்த 3 செட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த இதில் என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸ்ட்ரூடு பண்ணியாச்சு. அடுத்து இந்த இதை வந்து அப்படியே செட் பண்ணுவோம். இந்த 2 எட்ஜு, இந்த 2 எட்ஜு, இந்த 2 எட்ஜு, ஓகே, இதையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ அப்படியே லைட்டாக பெவல் பண்ணி விட்டுறேன். ஆயிடுச்சா? ஃபைன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கலாம். நாம் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குது வட்டமாட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நாம் ஒரு சிலிண்டர் ரெடி பண்ணுவோம். ரொட்டேட்டு, ஓகே, இதில் வந்து இந்த பின்னாடி உள்ள ஃபேஸை நாம் ரிமூவ் பண்ணிடலாம். தேவையில்லாமல் ஃபேஸ் கவுண்ட் அதிகப்படுத்த வேணாம்ல, அதனால தான். சைஸை சின்னதாக்குறேன். இப்படி இப்போ அது எப்படி இருக்கு? பால் மாதிரி இருக்கு, உருண்டையாட்டு. ஓகே, அதுக்கு நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து இந்த மாதிரி பண்ணிடுறோம். இப்போ நமக்கு அந்த மாதிரி ஷேப் வந்துடுச்சு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா வேற எக்ஸ்ட்ரா டீட்டெயிலாக அந்த சிலிண்டர் கூட வேணாம். சிலிண்டர் பார்க்க நல்லா இல்லை, அதுக்கு பதில் நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். ராக்கெட் லான்ச்சர் பண்ணி வைக்கணும்னா மறந்தே போயிட்டேன். ஸோ ராக்கெட் லான்ச்சர் பின்னாடி வைக்க போகிறோம். அதுபோல் நான் வேறு கொஞ்சம் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஷேப்ஸ் எல்லாம் வைக்கலான்னு இருக்கேன். அது என்னோட ஒரு விருப்பம். ஓகே, இந்த கன் ஏரியா லைட்டாக தள்ளி வெளியே தள்ளி இருக்கு. ஓகே, இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக்கணும். இப்படி இப்போ என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஹோல் போடணும். அதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணி பெவல் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஓகே, இப்போ இந்த இடத்துல மவுஸ் கர்சரை வச்சு ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு செலக்ட் கொடுக்குறேன். இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டு ஒரு 4 சிலிண்டர் ரெடி பண்ணுறேன்.
சிலிண்டரை வந்து என்ன பண்ணேன்னா அந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ சிலிண்டரை வந்து அரே கமாண்ட் கொடுக்குறேன். ஓகே, அரே கமாண்ட் கொடுத்தாச்சு. இந்த சிலிண்டரை நான் என்ன பண்ணேன் இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ உங்களோட மெக்காவை செலக்ட் பண்ணிட்டு பூலியன் போடுங்க. இப்போ அந்த சிலிண்டரை செலக்ட் பண்ணுங்க, அப்ளை கொடுங்க. கொடுத்துட்டு சிலிண்டர் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல் வந்துடும். இப்போ இந்த ஹோலை வந்து நாம என்ன பண்ணிக்கலாம்னா உள்ள தள்ளிக்கலாம். இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த இது ரெடி ஆயிடுச்சு, இந்த ராக்கெட் லான்ச்சரு. பட் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னன்னா இப்போ இதை செலக்ட் பண்ணுறோம், இப்படி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு பட் இன்னும் கொஞ்சம் எனக்கு பல்கியாக வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் ரீடோபாலஜி பண்ணணும். ரீடோபாலஜினா வேற ஒன்றும் இல்லை, இதை கொஞ்சம் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படி கொஞ்சம் பெருசாக்குறேன். அப்புறம் கீழே உள்ள எல்லா இதையும் செலக்ட் பண்ணிடுவோம். ஓகே, இதை தள்ளி வச்சிடலாம். இப்போ அடுத்தது இந்த இது இருக்கு பாருங்க, இந்த இதையும் வந்து செலக்ட் பண்ணுங்க. எட்ஜஸ் செலக்ட் பண்ணி பெவல் பண்ணணும், அதுக்கு தான். ஓகே, அடுத்தது நான் என்னோட நான் இஷ்டம் சொன்னோம்ல, அது என்னன்னா இந்த இடத்துல வந்து இன்னொரு ஏதாவது ஒரு வெப்பன் மாதிரி செட் பண்ணலான்னு பாக்குறேன். அதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த கால் வந்து கொஞ்சம் ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கு, இந்த பாதம். அதை வந்து நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். என்ன பண்றேன்னா இதை அந்த ரெண்டு சைடையும் செலக்ட் பண்றேன். இது இந்த பக்கம் செலக்ட் பண்ணி இப்படி, இது அந்த பக்கம் செலக்ட் பண்ணி இப்படி, இந்த இதை வந்து மேலே இப்படி தூக்கி உள்ள வச்சிடறேன். ஓகே, இப்போ வந்து கால் கொஞ்சம் பெருசா இருக்கு, கால் இப்போ நல்லா பெருசா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் வைக்கிறேன்னம்ல, அதை நான் என்னென்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் இதை வந்து $270 இதை ரொட்டேட் பண்ணிட்டு இதை நான் இந்த இடத்துல வச்சிடறேன். $270 ரொட்டேட் பண்ணி நான் இதை இந்த இடத்துல வச்சிடறேன். இப்போ இந்த இடத்துல இன்னொரு கியூப் வைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். இந்த கியூபை வந்து நான் ரெண்டாக பிரித்து இந்த மேல் பகுதியை வந்து இப்படி கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இதுலேயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த தேவையில்லாத அன்வான்ட் இதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். டிசால்வ் எட்ஜஸ். ஓகே, இப்போ நான் இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இந்த எட்ஜை மட்டும் டிசேபிள் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் பி கொடுத்து இதையும் செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் பி கொடுத்து கொஞ்சம் பெவல் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து மவுஸ் கர்சர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே, அங்கே நான் என்ன பண்ணணும் அதே இதை தான் இங்கேயும் பண்ண போகிறேன்.
இப்போ அரே பண்றேன். ஓகே, இப்போ பூலியன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இதை கொஞ்சம் மேலே அப்படி தூக்கிட்டு லைட்டா அப்படி ஒயில் அப்படி ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல வச்சிடலாம். அதனால அந்த கையோட சேர்ந்தது இருக்கிற மாதிரி, இந்த கையோட சேர்ந்து அது இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் நான் பண்ண போறேன். அது ரிக்கிங் பண்ணும்போது உங்களுக்கே அது புரியும். ஓகே ஃபைன். இப்போ இதுல வேற எதுவும் செட் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? இதை கொஞ்சம் சரி பண்ணலாம். இப்படி இந்த காலை வந்து கொஞ்சம் ஓகே ஓகே. என்னோட அனிமேஷன் நான் சொன்னோம்ல, அது எப்படின்னா என்னோட அனிமேஷன் ஐடியா எப்படின்னா, இதை வச்சு ஷூட் பண்ணும், டப்ப 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 டப்புன்னு ஷூட் பண்ணும். இதுல இருந்து சின்ன சின்ன புல்லட்ஸா வரும். பிளாஸ்டர் அப்படி தேவைப்படும் போது என்ன ஆகும்னா, இது ரெண்டும் சுருட்டு இங்க வந்து இதுவும் அப்படி சுருட்டு இங்க வந்துடும். இந்த இருக்கு பாத்தீங்களா பிளாஸ்ட், அந்த சமயத்துல இந்த பிளாஸ்ட் வந்து மேல அப்படி வந்து நிற்கும். ஸோ அதுதான் என்னோட அனிமேஷன் ஐடியா. ஓகே, இது வந்து நான் அனிமேஷன் பண்ணும்போது உங்களுக்கே அது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து கொஞ்சம் நாம ஹை பாலியா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் இதை நாம. ஓகே, இந்த எட்ஜஸ் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ண எட்ஜஸ் ஃபுல்லா என்ன பண்றேன்னா பெவல் பண்றேன். லைட்டா தான் பெவல் பண்ணணும். அந்த வேல்யூவை நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 0.01. ஓகே, லைட்டாக நம்ம பெவல் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் டோட்டல் ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா 20,000 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்னோட ஐடியா என்னன்னா, அனிமேஷன் ஐடியா, ஸோ இதுலேருந்து புல்லட் வரணும். ஸோ இது ரெண்டும் ஒரே இதில் இருக்கணும். இதுலேருந்து புல்லட் வரணும். இப்போ இது உள்ள போயிட்டு மெயின் வெப்பன் வந்து அங்கேருந்து வரணும். ஸோ அது மாதிரி தான் நான் பண்ணுறதா இருக்கேன் இப்போ. ஓகே ஃபைன். இப்போ நமக்கு வந்து மெயின் மாடல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த இதை எப்படி நாம லோ பாலியா கன்வெர்ட் பண்ணலான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.